ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நம. சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் சிவபெருமான ஓன துதி பாடியிருக்கார். பட் அவர்னா பிற்காலத்துல வந்தவர் அப்படின்றதுனால போல இருக்கு அந்த நால்வர்ல சேர்த்திருக்கா. பட் சொல்லும்போது தேவாரம்னு சொல்றது 3 பேரோட அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தன் மொத்தம் தான் எடுத்துக்கிறார். பட் எல்லாருக்கும் முன்னதாகவே இருந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான்னு சொல்லக்கூடிய திருமூலர் சிவனை பத்தி அப்படி பேசியிருக்கார். அந்த திருவிளையாடல் புராணத்துக்கு ஒத்து வர மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிருக்கார். ஒரு நம்ம இந்த கடவுள் வாழ்த்துன்ற மாதிரியும் எடுத்துட்டு அதே சமயத்துல இவரையும் அனுபவிக்கிறதுன்னு பார்க்கச்ச சில பாடல்கள்லாம் கிடைச்சது. சரி, அதெல்லாம் அப்படியே பகிர்ந்துக்கலாமேன்னு தோணித்து. அவர் என்ன சொல்றாருன்னா, சிவனோடு ஒக்கும் தெய்வமும் இல்லை, தெய்வம் தேடினும் இல்லைங்கிற. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து அன்று பொன் ஒளி மின்னும் தவனச்சடமுடி தாமரையானே, தவனச்சடையமுடி தாமரையானே அப்படிங்க. சிவனுக்கு யாரையாவது உபமானமா சொல்லலாம் இப்படிதான் அப்படின்னா யாருமே கிடையாது. அவரை மாதிரி ஒரு பெரிய ஒரு வள்ளல் யாருமே கிடையாது. அவனோடு ஒப்பாரு இங்க யாரும் இல்லை. அவனுக்கு சமமும் கிடையாது, அவனுக்கு அதிகமாகவும் யாரும் கிடையாது. சமானாதிக வர்ச்சத்தனாக அவர் யாரையாவது கம்பேர் பண்ணி சொல்லாம இல்லை. இவரை மிஞ்சி யாரா இருக்காங்களா? இல்லை, எல்லாமே இவருக்கு அப்புறம் தான். அப்படி ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக சிவபெருமான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா. அவர் என்ன பண்ணார் ஒரு காலத்துல அப்படின்னாக்கா, புவனம் கடந்து இந்த பூமியெல்லாம் தாண்டி பூமிக்கு கீழே அவருடைய கால் தேடின்னு போனாலும் கிடைக்கல, ஆகாசத்தையும் தாண்டி அவருடைய தலையை தேடின்னு போனாலும் கிடைக்கல. சோ 2 பேரும் பிரம்மாவுக்கும் கிடைக்கல, விஷ்ணுவுக்கும் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மின் ஒளி, அவர் மின்னக்கூடிய மின்னும் தவன சடைய முடியும். அவரோட சடைய முடியிருக்க தகத கத கத கதகன்னு தங்கம் மாதிரி மின்னர்தான். உடம்பே ஜோதி சுவரமா இருக்கும்போது தன்னிமத்தனை எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்கும். ஆனா அவர் ரொம்ப மென்மையானவனா, அழகானவனா, முத்தவானவனா. அதுக்காக கைத்தாமரை, அப்புறம் பதத்தாமரை, முகத்தாமரைன்னு சொல்ற மாதிரி ஃபுல்லா தாமரையாவே அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையானே அப்படிங்கிறார். இந்த சிவனுக்கு சமமாவும் இல்லை, சிவனை விட அதிகமாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சிவாகமத்திலாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். சைவ புராணங்கள்ல அது பத்தி வரக்கூடிய கிரந்தங்கள் எல்லாம் அப்படி இருக்கு. அவரையும் சில பேர் அவ என்ன பண்றா, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வரும்போது விஷ்ணுவுக்கு சமமா யாருமே கிடையாது, அவரை மாதிரி கொடுக்கறவங்க கிடையாது, அவரை மாதிரி அள்ளித்தரவரும் கிடையாது, அவர் மாதிரி ஆதரவளிக்கக்கூடியவர் யாருமே கிடையாது அப்படின்ற. சக்தி உபாசனையில இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அம்பாளை மிஞ்சி வேற ஒண்ணும் கிடையவே கிடையாது, அம்பாள் தான் எல்லாமே. அந்த அம்பாளுடைய ஒரு கருணையினாலதான், அவருடைய ஒரு அருள் இருக்கிறதுனாலதான் சிவனும் சரி, விஷ்ணுவும் சரி, பிரம்மாவும் சரி, அவ எல்லாருமே அவளுடைய தொழிலை செய்ய முடியாது. நம்ம இதுல கூட பார்த்தோம் இல்லையா, சௌந்தரிய லகரில கூட முதல் ஸ்லோகத்திலேயே சக்தி இல்லைன்னா சிவனால இயங்க கூட முடியாது. விஷ்ணு என்ன பண்றாருன்னா, தினமே இவரை அம்பாளை தியானம் பண்ணிட்டு தான் அவர் காக்கும் தொழிலையே பண்ணுறார். பிரம்மா உலகத்தை படைக்கும் போது ஒன்னொன்னுக்கு அம்பாளை நினைச்சிருந்து அவருடைய பார்த்த தூளியை வச்சுருந்துதான் இதெல்லாம் பண்றார் அப்படின்ற மாதிரி ஒத்துத்தல் சொல்லும் போது. ஆனா ஆதிசங்கர்கிட்ட வரும்போது அவர் எந்த சுவாமியை பத்தி பாடுறாரோ அந்த கந்தத்துல அந்த சுவாமி தான் உஸ்தேன்னு எழுதிடுவார். முருகன்னா முருகனை விட்டா ஆளே கிடையாது. அப்புறம் கணபதியை பாடும்போது எல்லாருமே உங்ககிட்ட தான்ப்பா வாசல் வரிசையா நிக்கிற அருளுக்காக அப்படின்பார். இது யாரை எடுத்துக்கிறோமோ அந்த ஒரு நாயகனை, அந்த ஒரு புராணம்னு எடுத்தினாலும் சரி, இத்திஹாசம்னு எடுத்தினாலும் சரி, அந்த கதையினுடைய அந்த செயலினுடைய நாயகனா யார் இருக்காளோ அந்த நாயகனை ஸ்தோத்திரம் பண்ணி ஒஸ்தியா சொல்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் எப்பவுமே இருக்கு. இவர் தாமரை போன்று இருக்கக்கூடிய பல மின்னல் மாதிரி மின்னக்கூடிய, தங்கம் போல் ஜொலிக்கக்கூடிய ஜோதி சுரூபமாக இருந்த அந்த சிவபெருமான் இருக்காரு. இவனுக்கு சமமாவும் யாரும் கிடையாது, இவரை மிஞ்சவாளாவும் யாரும் கிடையாது அப்படின்றத திருமூல சூழர்.
இப்ப அப்பேற்பட்ட சிவபெருமானே வந்து இருந்து மதுரை என்பதில தான் ராஜாவா ஆட்சி பண்ண போது கேட்கலாமா மதுரையினுடைய வளத்தை பத்தி எப்படி இருந்திருக்கும்னு. அப்படி இருந்தது. இப்ப மதுரைக்குள்ள வந்த போது நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நம்ம வேளாளர் வீதியை பத்தி பார்த்தோம். வேளாளர் அப்படின்னு சொல்ல வேளாண்மை தொழில் செய்பவர்கள், அதாவது உழவு தொழில் பயிர் தொழிலை தனக்கு முக்கியமான தொழிலாக கொண்டவர்கள். வேளாளர்னு அவளே வயல் இறங்கி விழணும் அப்படிங்கிறதால அவளெல்லாம் வச்சிருப்பா. அது ஒரு பலம் பொருந்தியவர்கள், வேலையை செய்யக்கூடியவர்கள், துணத்தை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு இது அப்படிப்பட்டவளா இருந்திருப்பா. அப்பேற்பட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சுட்டு வந்து பயிர்த்தோட தன்னா பண்ணிட்டு அதுக்கு வேண்டிய எங்கெந்த என்னென்ன கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து நிலப்பலன்கள் எல்லாம் நல்லபடியா பாதுகாத்து அப்புறம் வேலைக்கு விதைச்சு இந்த மழை எப்ப வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியா பார்த்துண்டு தானியங்கள்லாம் அழிஞ்சு போகாத பயிர்கள்லாம் அழிஞ்சு போகாத பார்த்துண்டு அது மாதிரி ஊருக்கெல்லாம் வந்து உணவு கிடைக்கக்கூடிய வகையிலே அவர்கள் வந்து வேளாண்மை தொழிலை பண்ணிட்டு இருந்தாருன்னா அவளை பத்தி பிரத்யேகமா சொல்லும் போது அவள்கிட்ட எந்த ஒரு குற்றமில்லாத எப்போ உண்மையே சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு மாட்சி ஒரு பெருமை அவகிட்ட இருந்தது. அதோட வந்து அந்த கங்கை குலத்திலிருந்து உதித்த குழி பிறப்பு, அதாவது புண்ணிய செயல்களை சேர்ந்து இப்படி நம்ம கூட எடுத்துக்கலாம். ரிஷிகள், முனிவர்கள், மகான்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் அந்தணர்கள், அரசர், வணிகர், வியாபாரம் பண்றவா, இவ எல்லாருக்கும் அவ என்ன சொல்றாளோ அவளுடைய தேவைகளா கவனிச்சு அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து அவ சொல்படி கேட்டு அவ என்ன ஆணையிடுறாளோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவகிட்ட இருந்தது. இதுலயே சில பேர் வந்து ராஜாவுக்கு மந்திரியாகவும் இருந்து அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கா. இப்படி குறைவுபடாமல் வந்து உழவு தொழிலையும் பார்த்துண்டு நாட்டுடைய செல்வத்தையும் பெருக்கின அந்த வேளாளர்கள் அவளுக்குன்னு ஒரு தனி வீதி இருந்தது. அப்படின்னா சரிவா என்ன பண்ணுவான்னு அவளோட குணத்தை சொல்லி அவரோட குணங்கள் எல்லாம் வர்ணித்து எல்லாம் சொல்லியாச்சு. அவருடைய செயல்பாட்டை சொல்லணுமோன்னு அவ என்ன பண்ணுவாள்னா அவ வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் எல்லாம் எதிர்கொண்டு அழைச்சி வாங்கன்னு கூப்பிட்டு அவளோட இனிய மொழிகள் எல்லாம் பேசி குசல பிரச்சனை எல்லாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் வந்து பக்கத்திலேயே இந்த அவளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வேணுமான்னு உபச்சாரம் பண்ணி போட்டு அப்புறம் இந்த தமிழ் கவிதைகள் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த சொற்சுவை பொருட்சுவைகள் கலந்து எடுத்து சொல்லக்கூடிய புலவர்கள் இருக்காரு அவளையும் ஆதரிச்சு அவ கூறக்கூடிய ஒரு மொழிகள் அவ கொடுக்கக்கூடிய ஒன்று ஒரு பாடல்களுக்கும் ஒரு கவிதைகளுக்கும் உள்ள பொருளை எல்லாம் எடுத்து விளக்கி சொல்லும் போது அது இதனால ஏற்படக்கூடிய அந்த ஓசை அவளுக்கு வந்து இவ அள்ளி அள்ளி கொடுக்குறா. அது ஒரு படியால அளந்து கொடுத்தாலும் சில மாதிரி தங்க காசுகளையும் வெள்ளி காசுகளையும் இந்த வேளாளர்கள் அள்ளி கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னா 7 கடல்லேருந்து வரக்கூடிய ஓசையை காட்டிலும் இந்த ஓசையே மிகுந்து இருந்தது அப்படிங்கிற பாடலையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் அடுத்த பாடல் வருது. இன்னொரு 2 பாடல் வந்து இந்த வேளாளர் வீதியை பத்தி தான் சொல்றது. 146வது பாடல்ல அருந்தினர் அருந்தி செல்ல அருந்துகின்றாரும் ஆங்கே இருந்து இனி அருந்தா நிற்க இன்னமும் அமுதிட்டு பின்னும் விருந்தினர் வரவ நோக்கி வித்தெல்லாம் வயலில் வீசி வருந்தி விண்ணோர்க்கும் உழவர் போல் வாடி நிற்பர். அருந்தினர் அருந்தி செல்ல வந்த விருந்தினர்கள் தான் இருக்காளே அவெல்லாம் சௌக்கியமா சந்தோஷமா மனசு திருப்தியா நல்ல விருந்து சாப்பாடா சாப்பிட்டுட்டு அவ போறா. அப்புறம் அவெல்லாம் வந்து சாப்பிடும் போது இவ வந்து தான் ஏற்கனவே சாப்பிட்டுட்ட மாதிரி அப்படி ஒரு முகத்தை வச்சுட்டு சந்தோஷமா வச்சுட்டு அவளை உபச்சரிக்கிறாளாம். ஏன்னா இவ சாப்பிடல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவ வந்திருக்கிறா விருந்து வந்து ஆஹா இவாளுக்கு வேணுமே நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா என்ன பண்றதுன்னு குறை வயிறோட சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாளாம். அதனால அவ முன்னாடி இன்முகம் காட்டி தான் ஏற்கனவே சாப்பிட்டுட்ட மாதிரி அது ஒரு பாவனை எல்லாம் வச்சுட்டு வந்த விருந்தினருக்கெல்லாம் சாப்பாடு போடுவா. அப்புறம் இந்த வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் எல்லாம் அவளுக்கெல்லாம் சமைத்து சாப்பாடுலாம் போட்டு அவ கிளம்பினோடனே அடுத்து எதிர்க்க வர விருந்து அவளுக்காக காத்துட்டு இருப்பாளாம். அடுத்து யார் வரப்போறா அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற விருந்தினர்களை வந்து அவளுக்காக சமைச்சு வச்சிருந்து காத்துட்டு இருக்காளாம் இவாள்லாம். அப்புறம் அது மாத்திரம் இல்லையா
அப்புறம் விதை நெல் தான் நிறைய வச்சுட்டு இருக்கா. அது இன்னும் வரக்கூடிய நாட்களிலே இவாளுக்கு நெல் வேணும் இல்லையோ, பயிர் நெல் வேணும், அரிசி வேணும், இதெல்லாம் வேணுமே, மற்ற பயிர்கள்லாம் கூட வேணுமே. அதுக்காக நிறைய விதைகள்லாம் சேர்த்து வச்சுருக்கா. அதெல்லாமும் அப்பப்ப போய் அங்கங்க அவளுடைய வயல்கள்ல அதை எங்கெங்க என்னென்ன வைக்கணுமோ, ஒரு கரிகாய்கள்லாம் எங்க விதைக்கணுமோ, இல்ல நெல் மணிகள்லாம் எங்க முளைக்கணுமோ அங்கேயோ, மற்ற வித பருப்பு வகைகள்லாம் எங்க விளைவிக்கணுமோ அங்க, இப்படி இதர தாவரங்கள் எங்கெங்க போடணுமோ அதுக்கெல்லாம் கொண்டு போய் விதைய விதைச்சுட்டு மழை காலத்தை சரியா வருமானு பார்த்து அப்படியே கணத்துல கை வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காளாம். அடடா, நம்ம விதையெல்லாம் விதைச்சுட்டோமே, நல்ல நேரத்துல மழை நல்லபடியா பொழியணுமே. நிறைய மழை பெஞ்சாலும் பயிர்கள் வீணாப்படும், குறைச்ச மழை பெஞ்சாலும் தண்ணி போறாது, மழையே இப்ப பெய்யாத வேண்டாத நேரத்துல பெஞ்சாலும் பயிர்கள்லாம் அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு வருத்தத்தோடு இருக்காங்களாம். யாருன்னா ஒருத்தரும் ஒரு ஏற தன்னுடைய தோல்ல வச்சுட்டு இருக்காங்க. உழவர் தொழில் பண்ணும்போது, உழவு தொழிலை செய்யும் போது அவள் ஆயுதம் எடுத்துன்னு போறது இந்த கலப்பை. அந்த கலப்பை ஒருத்தரையும் ஒரு தோல்ல ஒரு கலப்பை வச்சுட்டு இருக்காளாம். ஒரு ஏர் உழவர் அங்க வருந்தி நிக்கிறாளாம், மழை வருமான்னு பார்த்துட்டு. ஏன்னா அப்புறம் வரவாளுக்கெல்லாம் விருந்து சமைச்சு போடணுமே, தனக்கும் வேணுமே. அதனால காலகாலத்துல பயிர் தொழில் செழிப்பாக நன்றாக விளைகிறதா அப்படின்னு பாக்குறதுக்காக இவன் என்ன பண்ணா, ஏரை இந்த கலப்பைய தோல்ல வச்சுட்டு மழை வருதான்னு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா, பாடலுக்கு பதமான அர்த்தத்தை ஒரு வாட்டி நம்ம பார்த்து விடலாம். வருகின்ற விருந்தினரை எதிர்கொண்டு ஏற்று அவளை இன்முகத்தோட வாங்க வாங்கன்னு அப்படி புன்னகை முகத்தோட கூப்பிட்டு எதிர்க்க நின்று அவளை கூப்பிட்டு அழைச்சுன்னு நயன் உரை வழங்கும் ஓசை. அதை பார்த்துட்டோமோ? தான் போகணுமா? பார்த்துருவாங்க. இப்ப அருந்தினர் அருந்தி செல்ல. அருந்தினர்னா உணவு உண்ட விருந்தினர். சாப்பிட்டாச்சு, அவெல்லாம் சாப்பிட்டுட்டா. அருந்தி செல்ல, சாப்பிட்ட அப்புறம் என்ன பண்ண, அவ தாம்பூலம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதானே. அருந்தி செல்ல, அவெல்லாம் சாப்பிட்டு விட்டு வெளியில போக. அருந்துகின்றாலும், அப்ப சாப்பிட்டு இருக்கா, வந்தவா ஒரு பேட்ச் சாப்பிட்டுட்டு போயிட்டா. அப்புறம் வந்திருக்கிறவா, இது ஒரு வீட்டுல இல்லையா, அந்த வேளாளர் வீட்டில் இருக்க எல்லார் வீட்லயும் இது மாதிரியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா, நான் அந்த திருவையாறுல பார்த்திருக்கேன். திருவையாறுல தியாகராஜ சுவாமியோட உற்சவம் நடக்கும், ஒரு வாரம் நடக்கும். அப்ப இந்த உற்சவத்தும் போது திருவையாறுல எல்லா வீட்லயும் ஷாமியானாவோ பந்தலை ஏதாவது போட்டு வச்சிருப்பா, டேபிள் எல்லாம் போட்டு வச்சிருப்பா. அங்க திருவையாறுல உற்சவத்துக்கு வருவா, கச்சேரி கேட்க வருவாளுக்கு காத்தால ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சான்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் எந்த வேலைக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த சாப்பாடு அழகா கொடுத்து எல்லாம் பண்ணுவா. காத்தால டிஃபன் கொடுப்பா, காஃபி கொடுப்பா, டீ கொடுப்பா, மத்தியானம் சாப்பாடு போடுவா, சாயங்காலம் டிஃபன் கொடுப்பா, ராத்திரி சாப்பாடு போடுவா. இத்தனையும் ஃப்ரீ. எல்லா வீட்லயும், அங்க இருக்கிற எல்லாரும் வீட்லயும் பாகுபாடு இல்லாத எல்லார் வீட்லயும் ஃப்ரீயா அந்த உணவை கொடுப்பாளாம். நம்ம தவறி போய் நான் ஏதாவது டொனேஷன் கொடுக்கட்டுமா அப்படின்னு கௌரவமா கேட்டோன்னு, இதுக்கு எவ்வளவு சார்ஜ்ன்னு கேட்காத, நல்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, எல்லாருக்கும் உணவளிக்கிறீர்கள். இந்த 5 நாளும் இந்த விழால கவலை இல்லாத எல்லாரும் தங்கி சாப்பிட்டுட்டு தங்கத்துக்கு இடம் வேற கொடுத்துருவா. வாசல் ஒரு ஹால் மாதிரி இருக்கும், அதுல துணிமணி இதெல்லாம் ஜமக்காலெல்லாம் விரிச்சு அங்க படுத்துக்கிறதுக்கெல்லாம் வேற இடம் கொடுத்துடுவா. இப்படி கவனிக்கிற உங்களை விருந்து பண்ணி வைக்கிறதுல, விருந்தாளிகளை கவனிக்கிறதுல உங்களுக்கு சமமா யாரையும் எங்களால சொல்ல முடியல. உங்களோட கைங்கரியத்துல நாங்களும் பங்கேற்றுக்கலாமா, நாங்க ஏதாவது டொனேஷன் தரோமேனா? வேண்டாம், எங்களுக்கே வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிறது இந்த ஒரு பாக்கியம். இத நாங்க யாரோடய வெளியூர்காரர்களெல்லாம் பங்கேற்க மாட்டோம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தங்கிட்டு போறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வேளைக்கு கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாளாம். அது மாதிரி வந்த விருந்தையும் உபச்சாரம் பண்ணி நன்னா வாழ்க்கை எல்லாம் கொடுத்து அனுப்புவா. வரப்போற விருந்துக்கு அவன் காத்துட்டு இருப்பா. சாப்பிட்டுட்டு போறக்கூடிய வாழை அடுத்த வேலைக்கு வாங்கோ, இங்கேயே வாங்கோ, நம்ம வீட்டுக்கே வாங்கோ அப்படின்னு சொல்லி அவள் எல்லாம் பண்ணுவாளாம். அது எனக்கு ஞாபகம் வருதுங்க. அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கேன். ஆனா இப்ப அப்படி இருக்கான்னு தெரியல. நான் போய் 10 வருஷம் ஆகுது. இப்ப அப்படிலாம் பண்றாளான்னு தெரியல. ஆனா அவ உற்சவம் பண்ற அந்த கமிட்டில இருந்து அவ அந்த பங்கேற்றுக்கிற பாடகர்கள் அவளுக்கெல்லாம் அவ சாப்பாடு போடுவா. மத்த விருந்து ஜனங்களுக்கு எல்லாம் போடுறாளாங்கிறது தெரியல, இப்ப தெரியல. அது மாதிரி அருந்தினர் அருந்தி செல்ல. அருந்தினர்னா வந்த விருந்தாளிகள் தான் இருக்காரு. அருந்தி செல்ல, உண்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போக. அருந்துகின்றாரம், அந்த உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவர் அவனும் ஆங்கே முன்னுண்டவர் போல். அவ முன்னாடி இருந்துட்டு
அருந்தான்னு தான் முன்னாடியே சாப்பிட்ட மாதிரியும், அதனால சாப்பிடறதுக்கு உட்காராத மாதிரியும், வந்தவாளை மாத்திரம் உட்கார்ந்துருக்க சாப்பிட உட்கார்ந்துருக்க ஆள் மாத்திரம் அழகா மகிழ்ச்சியோடு அவளுக்கு சாப்பாடு போட்டு தான் உண்ணாமல் நிற்பதும் பின்னும் இன்னமுது அட்டு. பின்னாடி மறுபடியும் இனிய அமுத சமைச்சு, அட்டுன்னா இங்க வந்து சமைத்தல்னு எடுத்துக்கலாம். அமுது இட்டுன்னு படிச்சோம்னா இது அமுது அட்டுன்னு தான் கரெக்ட். இன்னமுது அட்டு பின்னும்னா மறுபடியும் சமைச்சு, இப்ப வந்தவர்களுக்கெல்லாம் போட்டாச்சு, அடுத்த பேட்ச் வந்து அவளுக்கு சாப்பாடு போடணுமே, அதை மகிழ்ச்சியோட என்ன பண்றாலும் சமைக்கலாம். பின்னும் இனிய அமுதை சமைக்கிறார்கள். சமைச்சு விருந்தினர் வரவு நோக்கி, அடுத்தது யாரு வரப்போறா அப்படின்னு ஆசையா அன்போட வாசல்ல காத்துட்டு காலம். ஐயோ இதெல்லாம் தீர்ந்து போச்சு, அடுத்த வேற வாட்ச் வந்து தொலைக்குமே அப்படின்லாம் இல்லாத ஒரு இன்முகத்தோட அவர் சந்தோஷமா அவளை வரவேற்று அவளை வய நிறைய சாப்பிட வச்சு அடுத்த யார் வரப்போறான்னு காத்துன்னு வந்து அவளை பார்த்துன்னு இருக்காளாம். இத்தனை பண்ணிட்டு வித்து எல்லாம் விதைகள் எல்லாத்தையும் கையில தேக்கி வச்சிருந்த அத்தனை விதைகளையும் வயலில் வீசி, இந்த நெல் பயிரிடுற குடியானவனை பார்த்தாக்க முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல ஃபுல்லா களை எடுத்து எல்லாம் பண்ணிட்டு அந்த நிலத்தை உழுதுட்டு அதில் நீர் பாய்ச்சி ஃபுல்லா தண்ணீர் விட்டுட்டு ஒரு கூட நிறைய நெல் எடுத்துட்டு போய் அப்படி கையாலே வீசிட்டே போவான். அது வீசினோன்னா அது இத்தனை நாள் கணக்கு, இத்தனை நாள் ஆனோன்னா அந்த நெல்லெல்லாம் முளைச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு உயரத்துக்கு வரும். வந்த உடனே அது அத்தனையும் அந்த இடத்துல இருந்து எடுத்துருவா. அதுக்கு பேர் நாற்றுன்னு பேருது. அந்த நாற்றை எடுத்து வேற ஒரு பக்கத்திலேயே இன்னொரு வயல் வச்சிருப்பா. அதுல அளவு பார்த்து அதை நடுவா. இதை இத்தனை இது 6 அடி 6 அடிக்கு ஒண்ணுன்ற மாதிரி நடுவா. ஏன்னா அது பெருசா வளர்ற போது அது நல்ல கதிர் விட்டு அதுல நெல் முளைச்சு அது நல்ல முத்தி அப்ப அது சாஞ்சு தலை சாஞ்சு நிற்கும். அப்படி அந்த மாதிரி வரும்போது இடைவெளி இருக்கணும் இல்லையா, அதுக்கு அந்த அளவுக்கு பார்த்து நட்டு எல்லாம் பண்ணுவார். இது அது மாதிரி இந்த நெல்லை வந்து வீசுறதுன்னு சொல்லுவாங்க. கூடையில வச்சுட்டு தோல்ல வச்சுட்டு ஒரு கையா எடுத்து வீசுறது. வீசுனா அது போய் அந்த இடத்துல தண்ணிக்குள்ள உள்ள போய் பூமியில கலந்து அது இத்தனை நாள் கழிச்சு அது முளைக்கும். ஒன்னொன்னுக்கும் இவ்வளவு நாள் இருக்கு. இந்த கொத்தமல்லி எல்லாம் 9 நாள்ல முளைக்கும். அப்படிமா இந்த கடுகு அந்த மாதிரி தானியங்கள்லாம் 3 நாள் 4 நாள்லயே முளைச்சிடும். இந்த கொத்தமல்லிக்கு ஒரு பெரிய ஒரு குணம் உண்டு. அந்த முழு விதையா போட்டா ஒரே ஒரு செடி முளைக்கும். அந்த முழு விதையா 2 ஆக்கி போட்டோம்னா 2 செடி முளைக்கும். இது எத்தனை பேருக்கு கவனிச்சிருப்பான்னு தெரியாது. அது ஒரு முழு விதையில இருந்து வர ஒரு செடி இருக்கும். 2ஆ பிரிச்சு போட்டா அது 2 செடியா வளரும். பாக்குறதுக்கு அது ஒரு தனி இது. இப்ப நம்ம மொத்தமா ஒரே இதுல போடலாம அதுல 2 வரலாமன்னு வராது. அதுதான் நேச்சர், இயற்கையினுடைய ஒரு அழகு. இது இந்த வித்தெல்லாம் வீசி இந்த விதையெல்லாம் அனைத்தையும் இந்த வயல்ல வீசி இந்த விளைபுலத்துல எங்க நெல் பயிரிடணுமோ அங்க வீசியிருக்கா. விண் வருந்தி நோக்கும். விண்ணா ஆகாசத்தை பார்த்து வருந்தி நோக்கும். ஆகாசத்தை பார்த்து மழை வருமா வராதா, எப்போ வரும், ஏதா வரும், இதை பார்த்து அப்படியே எதிர்பார்த்து ஓர் ஏழு உழவர் போல்னு ஒரே ஒரு ஏரை தோல்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய உழவர் அது வந்து ஒருத்தரும் அப்படி வாடி நிற்பாராம், வருந்தி நிற்பாராம். அந்த வேளாளர் ஒருத்தரும் எப்ப மழை வரும்னு பார்த்துட்டு காத்துட்டு இருப்பா. அப்படின்ற மாதிரி இந்த பாடல் நமக்கு பார்த்தோம். அடுத்த பாடல் வந்து வானமும் திசையும் வானமும் திசையும் பொங்கும் புகழ்மையும் வானமும் திசையும் பொங்கும் புகழ்மையும் வானம் பேணும் ஞானமும் பொறையும் குன்றா நன்றியும் ஊக்கப்பாடும் தானமும் கொடையும் அன்பும் வரிசையும் தகைசால் அன்பும் மானமும் தவமும் தீன்ற மானமும் தவம் செய்து ஈன்ற மகவு போல் வளர்க்க வல்லார். வானமும் திசையும் பொங்கும் புகழ்மையும் வானம் பேணும் ஞானமும் பொறையும் குன்றா நன்றியும் ஊக்கப்பாடும் தானமும் கொடையும் அன்பும் வரிசையும் தகைசா அன்பும் மானமும் தவமும் செய்துகின்ற மகவு போல் வளர்க்க வல்லார் அப்படின்னு இவருடைய குணத்தை பத்தி சொல்றான். முதல்ல வந்து அவருடைய செய்கைகளை பத்தி சொன்னான், அவருடைய பண்பை பத்தி சொன்னான். இப்ப வந்து அவருடைய குணம், அந்த குலப்பெருமைன்னு சொல்றாளோ இல்லையோ, குலத்தளவே ஆகுமாம் குணம் அப்படின்னு கூட அவ்வையார் ஒரு பாட்டு சொல்லியிருக்கார்.
அப்படின்னு தானே குலம் சொன்னாக்க இந்த ஜாத்தின்ற இடத்துல எடுத்துக்கூடாது. இவருடைய குலம்னா இவருடைய மூதாதையர்கள் அர்த்தம். அவ மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தாலும் அந்த அளவுதான் இவா குணமும் இருக்கும். தாத்தா தாத்தாக்கு தாத்தாலாம் எப்படி இருந்தாலும் அவளுடைய நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் இந்த பேரன் பேத்திகளுக்கு வரும் அப்படின்னு சொல்றதுக்கு குலத்தளவி ஆகுமாம் குணம். அத நீரளவி ஆகுமாம் நீராம்பல் அப்படின்னு அந்த ஒரு பாடல்ல தண்ணி எவ்வளவு உயரத்துக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் அந்த தாமரை செடியும் தெரியுமா, இந்த தாமரை பூத்து தெரியுமா, இலை அப்படி முதக்கிறது, அந்த தாமரை அதுல பூத்து இருக்கிறது. தண்ணி குறைய குறைய அதனுடைய ஹைட்டும் குறைஞ்சு போயிடுமா. அதுல சொல்ற பாடல்ல வரும்போது இந்த வரியும் சொல்லுவோம், குலத்தளவை ஆகுமாம் குணம் அப்படின்னு சொல்லுவார். இங்க இவாட்டு குணம் எப்படி இருந்ததுன்னா வானமும் திசையும் பொங்கும் புகமையும். இவா வேளாளர்கள், வேளாண்மையை தொழிலாக கொண்டவர்கள். இவ வானுலகத்திலையும், வானும் அப்படின்னா வானுலகம்னா தேவலோகத்திலையும், திசையும் பொங்கும் 8 திசைகளிலும் பரவிய புகழை உடையவர்களாம். பொங்கும் புகழ்மையும். இவாடைய புகழ் எப்படி இருக்குன்னா அப்படி பரவியிருக்கான். 8 திசையும் எண் திசையும் இவாடைய புகழ் பரவியிருக்கு. அது மட்டும் இல்ல, ஆகாசத்துல தேவலோகத்திலே வரைக்கும் இவாடைய புகழ் பரவியிருக்கான். எப்படிப்பட்ட புகழ் அவளோடது அப்படின்னா இவா வீட்டு உலகத்தை விரும்பும் ஞானம் உடையவர்கள் அப்படின்னு. வானம் புகழ்மையும் வானம் பேணும் ஞானமும். வானம் பேணும் ஞானம்னா வானத்தை பேணுகின்றன, தேவர்களை ஆராதிக்கின்ற, அவர்களை போற்றுகின்ற, துதிக்கின்ற அந்த ஒரு ஞானமும் வாழ்கிருக்கான். வீட்டு உலகத்தை விரும்பும் ஞானம் உடையவர்கள் அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளை எல்லாம் கூட விரும்பக்கூடியவர்கள், அவர்களிடம்பால் அன்பு செலுத்துபவர்கள், அவர்களுக்கும் உரிய காலத்துல பூஜையெல்லாம் செய்வார். அதுக்கப்புறம் பொறையும் குன்றா நன்றியும். பொறையும் அப்படின்னா பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை, பொறுமை ஜாத்திய வாழ்க்கை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலையினர்கள் வள்ளுவர். தன்னை தூற்றவாழ கூட, தன்னை திற்றுவாழ கூட, தன்னை வையறவாழ கூட, தன்னை இகழ்ந்து பேச்சவாழ கூட அது பொறுமையோட தாங்கிப்பாளாம். எப்படின்னா பூமாதேவியானவள் எப்படி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இந்த பூமி அகழ்தல்னா தோண்டுதல், அகழ்வாராய்ச்சின்னு சொல்றா இல்லையா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து புதைல் பொருள் ஆராய்ச்சி பண்றா அப்படின்னு தமிழ்ல சொல்றோமே. அகழ்வு ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு சொல்றோம். தோண்ட தோண்ட ஒரு 3000, 4000, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாகரிகத்தினுடைய அடையாளங்கள் நமக்கு தெரியறது. அதுல இருந்து அதுதான் எடுக்கிறா இல்லையா, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பாத்திரங்கள்லாம் எப்படி இருந்தது, அப்ப இந்த காயின்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்து, அந்த காலத்திலே காயின்ஸ் எல்லாம் இருந்தது. பார்த்தா பியூரா 24 கேரட் இது தங்க காசெல்லாம் கிடைக்கிறதுங்கிற பூமி கடையில. இப்ப கூட ஒரு கதை கூட உண்டு. எப்படின்னாக்க நம்ம பூமி வாங்கினோம்னு சொன்னாக்க அந்த பூமி மேல நம்ம வீடு கட்டிக்கலாம், உபயோகப்படுத்திக்கலாம். பூமியை தோண்டும் போது ஏதாவது ஒரு சொத்து சுகம், ஏதாவது புதையல் ஏதாவது கிடைச்சதுன்னா அது நமக்கு சொந்தம் கிடையாதான், அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். இந்த கலி பிறந்த போது ஒரு கதை ஒண்ணு உண்டு. என்னன்னா 2 பேர், ஒருத்தர் நிலத்தை வித்தார், இன்னொருத்தர் அவருடைய நிலத்தை வாங்கிட்டார். வாங்கின உடனே இந்த வாங்கினவர் இருக்காரு, அந்த நிலத்தை வீடு கட்டுறதுக்காகவோ இதுக்கோ தோண்டினார், மரம் நடத்துக்கோ தோண்டினார். தோண்டின போது அது உள்ள பெரிய பானை நிறைய தங்க காசு கிடைச்சது. அவர் நேரு இந்த யார் வித்தாரோ அவர்கிட்ட போனார். சுவாமி, உங்களுடைய நிலத்தை நான் தோண்டி மரம் நடத்துக்காக எல்லாம் பண்ற போது இந்த புதையல் கிடைச்சது, யாரோ உங்க மூதாதையர் அதுல வச்சிருக்கா போடுறதுக்கு பாதுகாப்பா, இந்தாங்க இதை எடுத்துங்கோ உங்களுக்குன்னு. அவர் சொன்னார், நான் எப்ப நிலத்தை உனக்கு வித்தேனோ அப்பவே மொத்தமா உன்னதாயிடுச்சு, அதனால எனக்கு அதுல கிஞ்சது கூட எனக்கு சம்பந்தம் கிடையாது. இவர் ஐயா அதனால நான் நிலத்தை தான் வாங்கினேன்னு தவிர நிலத்துக்கு உள்ள இருக்கிற பொருள் தான் வாங்கலன்னு. 2 பேரும் சண்டை வந்தது. நேரம் அந்த ஊர் ராஜா கிட்ட போயிட்டான். என்னன்னா ராஜா அப்படி பாக்குறான், என்னது என்ன ஆச்சு அப்படின்னா, இது மாதிரி நான் நிலத்தை வித்தேன், அவருக்கு எல்லாத்தையும் சேர்த்து தானே அவருக்கு சேரணும், அவர் அந்த பூமியை தோண்டும் போது கிடைச்ச தங்க காசுகள் வச்சிருக்கிற புதையல் பானைன்னு கொண்டு கொடுக்குறாரு, இது எனக்கு சொந்தம் கிடையாது, நான் வாங்கிக்க மாட்டேன். அவர்னு சொன்னார், நான் நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன்னு தவிர நிலத்துல வச்சதெல்லாம் எப்படி நான் எனக்கு சொந்தம் கொண்டாட முடியும், அதுதான் என்னுடைய வாதம்னா. ராஜா பார்த்தான், இது என்னடா பம்பா இருக்கு, இது மாதிரி எங்கேயுமே கேட்காத கதையா இருக்கு, சரி இதை வச்சுட்டு போங்க, நீங்க 1 மாசம் கழிச்சு வாங்கணும். ராஜா அந்த இதை வாங்கி உள்ள சேஃப்ல வச்சு பூட்டிட்டான். 1 மாசம் கழிச்சு வந்தாங்க. 1 மாசம் கழிச்சு வந்த உடனே நிலத்தை வித்தவன் சொன்னா, நான் நிலத்தை தான் வித்தேனே தவிர அதுல அடியில இருந்த புதையல் இருக்கல, அது எனக்கு தான் சேரணும்னா.
வாங்கினவன் சொன்னா நிலத்தை கொடுக்கும் போதே எல்லாம் சேர்த்துதான் எனக்கு கொடுத்துருக்காரு, அது இருக்கிறதுலாம் எனக்கு தான். ராஜா யோசனை பண்ண, என்னது மந்திரியை கூப்பிட்டு கேட்டான், என்ன ஒரு மாசம் முன்னாடி வந்த போது வேற மாதிரி சொன்னா 2 பேரும், இப்போ வரும்போது வேற மாதிரி சொல்றாருன்னு. அவர் பார்த்தார், பஞ்சாங்கத்தெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், அரசே கலி பிறந்து 15 நாள் ஆச்சு, அதனால கலியுகத்துல புத்தி பேதலிச்சு போயிடுது, ஆசை ஜாஸ்தியா போயிடுச்சு, பேராசை வளர்ந்துடுது, அதனுடைய எஃபெக்ட் தான் எப்படின்னா. அது மாதிரி அந்த காலத்துல எப்படின்னா வானமும் பேணும், வானவரையும் பேணக்கூடியவர்கள், அந்த ஞானத்தை உடையவர்கள், ரொம்ப பொறுமை உடையவர்களாக இருந்தா. பொறுமைன்னு அப்பேற்பட்ட பொருள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு தன்னை தோன்ற பூமியை கூட எப்படி பொறுத்துக்கிறது, பூமி வந்து எல்லா தோன்றவாரையும் பொறுத்துக்கிற மாதிரி இந்த நாமளும் நம்ம இகழ்வாரையும் பொறுத்துக்கொள்ளணும், அதுதான் தலை சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பொருத்தம் கொள்ளும் தன்மை அவிவா கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருந்துதான். அப்புறம் குறையா நன்றியும் உடையவர்கள். நன்றின்னு சொன்னாக்கா அப்பேற்பட்ட நன்றி கிடையாதான். வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கினர். எந்த ஒரு பாபத்துக்கும் ஒரு மன்னிப்பு உண்டு, பரிகாரம் உண்டு, பிராயச்சித்தம் உண்டாம். ஆனா ஒருத்தர் செஞ்ச உபகாரத்தை ஒருத்தர் மறந்துட்டு அவளுக்கு கெடுதல் பண்றான்னு செய் நன்றி கொன்ற மகற்கன, நன்றியை கொன்றாட்ட கிருத்தகனா அப்படின்னு சொல்றா இல்லையா, நன்றியை கொன்றவர்கள். அது கிருத்தஜகான்னு பகவானுக்கு பேர்ல. அதாவது நம்ம என்ன செய்யறோமோ, என்ன பூஜை பண்றோமோ, என்ன அர்ச்சனை பண்றோமோ, என்ன தோத்திரம் பண்றோமோ, அதெல்லாம் நினைச்சிருந்து ஞாபகத்தை வச்சு நமக்கு அப்பப்ப என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்குறாரு. அதே கிருத்தஜனான்னு போட்டோம்னாக்க நன்றியை கொண்டவர்கள், இதெல்லாம் யூஸ் பண்றால. நன்றியை கொண்டவர்கள் இது தமிழ்ல இருக்கிற மாதிரி தான் சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு. என்னன்றி கொண்ட மகற்கு, என்னன்றி கொண்டாக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. ஒருத்தர் செஞ்ச உபகாரத்தை மறந்துட்டு அவளுக்கு ஒருத்தர் அபகாரம் பண்ணான்னு அதுக்கு மன்னிப்பே கிடையாது, பிராயச்சித்தமே கிடையாதுங்கிறார். இங்க அவளுக்கு குறையாத நன்றியாம். ஏதோ ஒருத்தர் யாரோ எப்போ உபகாரம் பண்ணிட்டா, நாங்க உங்க ஊருக்கு வந்திருந்தோம் 2 வருஷம் முன்னாடி, நீங்க என்னமா எங்களை கவனிச்சு எல்லாம் பண்ணாரு, அந்த அளவுக்கு எங்களால பண்ண முடியலனாலும் ஏதோ எங்க வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களை உபச்சாரம் பண்ணி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ செஞ்சது அப்படியே ஞாபகம் வச்சோம். என்ன நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேளே அப்படின்னு சொல்லி சில பேர் ஆச்சரியப்பட்டு கேட்பா இல்லையா. அதுக்கப்புறம் ஊக்கம், தானம், கொடை, அன்பு, இதுல எல்லாம் அப்புறம் தன்னோட நிலையிலிருந்து வழுவாமல் இருக்கிறது. அப்புறம் ஒரு என்னைக்கும் குறையாத தன்மானம் அவளுக்கு. இதெல்லாம் எப்படி காப்பாத்துறான்ற சொல்ல போறார். குன்றா நன்றியும் ஊக்கப்பாடும். ஊக்கப்பாடும்னா ஊக்கம் ஊக்குவிக்கிறதுன்னா அதுக்கு இன்சென்டிவ் அப்படின்னு அர்த்தம். உற்சாகப்படுத்துறது, ஊக்கம். அதுக்கு ஊக்கத்தொகையை கொடுக்கறதுன்னு சொல்றாலையோ, இன்சென்டிவ் கொடுக்கறதுனாலே ஊக்கப்படுத்துறது, மோட்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. அது மாதிரி ஊக்கப்பாடும். தானம் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறா, என்ன கொடுக்கறது, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாதுன்னு. அதுக்கு தானத்திலேயே பெரிய சிறந்தவன் யாரு அப்படின்னா கர்ணன் தான். அதுல கல்வி தானம் பண்றது, பணத்தை தானம் பண்றது, கண் தானம் பண்றது, ரத்த தானம் பண்றது, கல்வி சொல்லி கொடுக்கறது, ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறது கல்வி, அது தானம் பண்றது. இது எத்தனை விதமான தானங்கள் இருக்கு இல்லையா. இந்த தானத்துல கர்ணனை ரொம்ப கொடைவள்ளா சொல்ற. தமிழ்நாட்டுல கூட பாரி, ஓரி, காரி அப்படி எல்லாம் இருந்தாலும் சொல்லுவாங்க, மன்னர்கள்லாம் இருந்தான்னு. ஒரு பாரிங்கிற ஒரு ராஜா ரொம்ப சிற்றரசன் தான். அவன் ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கீழே ஒரு முல்லை செடி, அந்த கொடி கீழே படர்ந்து கிடக்கான். ஐயோ இதுக்கு ஒரு கொழு கொம்பு இல்லாத படர்ந்து கிடக்கேன்னு சொல்லி தன்னோட தேரை விட்டுட்டு வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்க அந்த தேர் மேல இது படர்ந்து இருந்துதான். ரொம்ப ரொம்ப என்ன மனசு வருது, என்ன பண்ணான்னு தேரையே அந்த முல்லை செடிக்கு கொடுத்துட்டு போயிட்டான் அவன். முல்லைக்கு தேரிந்த பாரி அப்படின்னு சொல்லி அந்த காலத்து சொல்லுவார். ஆனா கர்ணனை பத்தி சொல்லும் போது அதெல்லாம் மகாபாரதத்துல விளக்கமா சொல்லிருக்காளான்னு தெரியல. அது அவரை பத்தி பலவிதமான அபிப்பிராயங்கள்லாம் இருக்கு. பட் தான வீரன் அப்படின்னு சொல்லும் போது கர்ணன் அப்படின்தான், கொடை வள்ளல் அப்படின்னு தான் சொல்றாரு. மிகப்படி சொல்லாவும் இருக்கலாம், உண்மையாவும் இருக்கலாம். ஒரு சமயம் அவன் கர்ணன் தன்னுடைய அரண்மனைக்கு எதிர்க்கக்கூடிய தடாகத்துல ஸ்நானம் பண்ணிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தானோ. கையில இடது கையில ஒரு தங்க கிண்ணம் வச்சுருக்கானா, அதுல எண்ணெய் இருக்கு, அதை வச்சுட்டு உடம்பெல்லாம் பூசிக்கிறான். அப்புறம் குடிக்க போறானா. அப்போ ஒரு வறியவர் ஒருத்தர் அவர்கிட்ட தானம் கேட்டு வந்தாவன், அப்பா எனக்கு ஏதாவது கொடுக்க மாட்டியான்னு. அவன் உடனே இடது கையில வச்சிருந்த தங்க கிண்ணத்தை அப்படியே எண்ணெயோட தானம் பண்ணிட்டானோ, கொடுத்துறான். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டான். நான் எப்பேற்பட்ட ஆளு நினைச்சிட்டு இருக்கேன்,
நீ வந்து இறந்த கையால கொடுக்கற. அப்ப கர்ணன் சொன்னானா, என் கையில இப்ப இருக்கிறது இதுதான். இந்த இடத்துல நீங்க கேட்டானா என்எஸ்சிகா பொடி வச்சிருக்கக்கூடிய அந்த பாத்திரம் தான் இருக்கு. நீங்க அப்புறம் வாங்க, அரண்மனைக்கு வாங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும் உங்களை? அதுக்குள்ள என்னென்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா? அதனால என் கையில இப்ப மனசுல பட்டது இப்பவே உடனே உங்ககிட்ட கொடுத்துட்டேன், எடுத்துன்னு போங்கன்னு. நீங்க அப்புறமா ஒரு இத்தனை மணிக்கு நீங்க வந்து சபைக்கு வாங்க, உங்களுக்கு வேண்டுமோ எவ்வளவு வேணுமோ அத்தனையும் கொடுக்குறேன். இது நீங்க தப்பா நினைச்சுக்காதுங்க, மன்னிச்சுங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவா. தானம் அப்படின்னு சொல்லிட்டு இது வேடிக்கை. இன்னொரு கதை கூட உண்டு. கர்ணனும் கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, அர்ஜுனனை பார்த்து கேட்டாராம், இந்த உலகத்திலேயே தானத்துல சிறந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி. அர்ஜுனன் சொன்னானா, தர்மபுத்திரர் தான் தானத்துல சிறந்தவர்னு. இல்லப்பா, கர்ணன் தான் தானத்துல சிறந்தவர்னு கிருஷ்ணன் சொன்னான். நீ என்ன எதிரி காலத்துல இருக்கிறவன் போய் ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னு கேட்டான் அர்ஜுன். அவர் சொன்னானா, நல்லவன் எங்க இருந்தாலும் அவனுடைய நல்ல குணத்தை பாராட்டணும்ப்பா. நிஜமாவே சொல்றேன், அவனுக்கு மிஞ்சி தான சீலன் யாருமே கிடையாதுன்னு. பார்க்கலாமே சோதனை பண்ணிய நான் அர்ஜுன். உடனே அவர் என்ன பண்ணாராம், ஒரு அவருடைய ஒரு மாயையினால 2 பெரிய மலை அளவுக்கு குமிஞ்சிருக்கக்கூடிய தங்க காசு 2 மலைகள், நீ போய் தர்மபுத்திரரை கூட்டின்னு வாங்க. அர்ஜுனன் போய் கூட்டின்னு வந்தான். கூட்டின்னு வந்தோன்னா தர்மபுத்திரரை பார்த்து கிருஷ்ணன் சொல்றார், இந்த பாரு இந்த பக்கம் ஒரு மலை இருக்கு பத்தியா, அந்த மலை முழுக்க என்ன தெரியுது உனக்கு? ஒரே தங்க காசா இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள இது இத்தனையும் நீ எல்லாருக்கும் தானம் பண்ணிருக்கணும். அவர் என்ன பண்ணாரு, ஒரு மரக்கால் படியை கொண்டு வர சொன்னார். எல்லாரும் ஊர் ஜனங்கள்லாம் வரிசையா கியூல வந்து நில்லுன்னார். ஒருத்தருக்கும் படிப்படியா அளந்து 2 படி, பெரியவாளுக்கு 3, லேடிஸ்க்கு 2, இது மாதிரிலாம் கணக்கு வச்சு இப்படி அளந்து கொடுத்துட்டு இருந்தான். படியா இல்லை, இவருடைய மாயையில அது எடுக்க வளர்ந்துட்டு இருக்கான். அது தெரியவே இல்லையா. பார்த்தா சாயங்காலத்துக்குள்ள ஒண்ணும் முடியற மாதிரி இல்லை. சரி, என்ன பண்றாருன்னா, அடுத்த நாள் இதே கதை, கர்ணனை கூட்டிட்டு வாங்கினார். அது வந்து போய் கர்ணனை கூண்டு வரதுக்கு ஆள் அனுப்பிச்சா. கர்ணன் வந்தான். இவா தான் பகையாச்சே, போக மாட்டாளாச்சு. அப்போ எந்த ஒரு ஆள் போய் கிருஷ்ண பரமாத்மா கூப்பிடுறாருமா. சரி, எதுக்கு கூப்பிடுறாரு தெரியல, போவோமே ஒரு மரியாதை. அதனால வந்தான். வந்த உடனே, கர்ணா அதோ தெரியுது பத்தியா 2 மலை, அது என்ன தெரியுது அவனுக்கு? ஆமா, தங்க காசெல்லாம் குமிச்சு வச்சிருக்கு அப்படின்னு. நீ என்ன பண்ற, இப்ப சூரியோதயம் ஆயிருக்கு, இப்பதான் சாயங்காலம் அஸ்தமனத்துக்குள்ளயும் இதுல இருக்கிற அத்தனை காசுகளையும் நீ எல்லாருக்கும் தானம் பண்ணிருக்கணும். ஓ அப்படியா, சரி பண்ணிட்டா போச்சோம். தன்னோட 2 பேர் ஆளை கூப்பிட்டான். டேய், இங்க 2 கிராமம் இருக்கு இல்லையா, லெப்ட்ல 1 ரைட்ல 1, அந்த கிராமத்துடைய தலைவனை கூப்பிடணும். ஆயிஷன்வான் 2 கிராமத்துடைய தலைவனும் வந்தான். உடனே என்ன பண்ணானா, நீ வந்து இந்த இடது பக்கம் இருக்கிற கிராமத்துக்காரனுக்கு இடது பக்கத்துல இருக்கிற மலையை காமிச்சு, டேய் உங்க ஊர்ல எல்லாரும் பங்கு போட்டுங்கடா போ அப்படின்னு கொடுத்தானோ. இன்னொரு மலையை வலது பக்கத்துல இருந்து வந்தாரு, அந்த கிட்ட கொடுத்து, உங்க ஊர்ல எல்லாரும் நீங்க பங்கு போட்டுங்கன்னா 2 கையை தட்டினா என் வேலை முடிஞ்சுட்டு போறேன்னு போயிட்டான். அப்பதான் கிருஷ்ணா சொன்னாராம், பாத்தியா இத கொடுத்து தானம் பண்ணுன்னு அவன் ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கல, யோசனை பண்ணல. அப்பவே கை தண்ணு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான் பாரு. ஆனா உங்க அண்ணா பாரு, அது வந்து தன்னோடுதுன்னு நினைச்சுட்டு, தான் தானம் பண்றோம்னு நினைச்சுட்டு அதை ஒருத்தருக்கு அள்ளி கொடுத்துட்டு இருந்தான் பாரு. இதுல இருந்து யாரு தெரியுது பத்தியா, மனசால கூட அவன் எதையுமே தந்துதுன்னு நினைக்கலடா, அதனாலதான் அப்படியே கொடுத்துட்டு போயிட்டான். சோ அந்த தானம் கொடை, தானம் பண்றது ஒண்ணு, கொடை அப்படின்னு ஒண்ணு. இதுல வந்து கேட்டு கொடுக்கறது தானம், கேட்காமலே கொடுக்கறது கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து தானம், அது தர்மம், தர்மம் பண்றது, தானம் கொடுக்கறதை விட நிறைய வார்த்தைகள் இருக்கு. சாதாரண கொடை வள்ளல் அப்படின்னு கேட்காதே கொடுக்கறவன், கேட்கறதுக்கு ராஜாசமதிக்கம், விரும்பினத்துக்கும் மேல கொடுக்கறது. அது இது தானம்னா கேட்டவாடு கொடுக்கறது, என்ன கேட்கிறாளோ அதை கொடுத்துறது தானம். கேட்காமலே அளவுக்கு மேல கொடுக்கறது கொடை. அப்படின்னா எப்படி கொடுக்கணும், அதை அன்போட கொடுக்கணுமா. எரிச்சல் பண்ணி, ஏன் நேற்று தானே வந்து வாங்கிட்டு போறேன், என்ன அதுக்குள்ளேயும் இன்னைக்கு திருப்பி வர, மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சில பேர் வெளில விழுவா. அது என்ன அடிக்கடி வந்து கேட்கல, என்ன கொட்டியா கிடக்குங்க அப்படின்னு அது சில பேர் திட்டின்றே கொடுப்பான். அப்ப கொடுத்ததனுடைய ஒரு இதுவே போயிடும், தன்மையே போயிடும். அதனால யாருக்காவது கொடுக்கும்போது அன்போட கொடுக்கணுமா. என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கா. தனக்கு மிஞ்சின எடுத்து கொடுக்கப்படாதான். எனக்கு இதெல்லாம் வந்து ஜாஸ்தி அப்படின்னு அளவுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நான் தானம் பண்றேன்னு பண்ணக்கூடாதான். அப்புறம் தனக்கு வேண்டாதது எதையும் தானம் பண்ணக்கூடாதான். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் கொடுக்குறேன்னு தானம் பண்ணக்கூடாதான். இன்னொன்னு, இது இனிமே பிரயோஜனப்படாது, நமக்கு உபயோகப்படாது, இது அப்படியே கொடுத்தோம்னா அது வாசல் வச்சு விடுறது. சில பேர் கொண்டு போய் வாசல்ல வச்சுடுவா, யார் வேணுமாலும் எடுத்துட்டு போட்டோம்னு வாசல்ல வச்சிடுவா.
சில பேர் கூப்பிட்டு எல்லாருக்கும் இந்த இது உனக்கு எது உண்மை, இது வேணுமா இது வேணுமா அப்படி கேட்டு எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு போயிடுவார். அப்படி எல்லாத்தையும் தானம் பண்றவன், உண்மையான தானம் பண்றவன் கர்ணம் பண்ண மாதிரி மொத்தத்தையும் கதவை தந்து போட்டு புரந்தரதாசர் பண்ண மாதிரி. புரந்தரதாசருக்கு ஞானம் வந்துடுது இல்லையா, பெருமாளால ஞானம் வந்துடுது. அதுக்கு முன்னாடி ஒரு 9 கோடி அவ அப்பா சேர்த்து வச்சிருப்பார் சவரன். 9 கலசம் மேல மாளிகை மேல இருந்துதான். இவர் அதெல்லாம் அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா. அவர் 10வது கலசம் வைக்கிறதுக்கு 10வது கோடியை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. கஞ்ச மகா பிரபுவா இருந்து அவரை பகவான் பாண்டுரங்கன் மாத்தறார் அப்படின்னு சொல்றார். அப்படி கிளம்பும் போது இவர் எல்லாத்தையும் அப்படியே தட்டினார். தலையில அந்த ஒரு முண்டாஸ் மாதிரி கட்டியிருந்தார். பஞ்சகச்சத்தோட ஒய்ஃபையும் குழந்தையும், என்னோட வரையெல்லாம் வாங்க, நான் போறேன், இதெல்லாம் இன்னது இல்லை அப்படின்னு கிளம்பிட்டார். ஒய்ஃப் சொன்னாங்க, கதவை பூட்டாதான் வரவில்லை அப்படின்னு. எதுவுமே நம்மது இல்லைன்னு சொன்ன அப்புறம் அது என்னது பூட்டினா என்ன பூட்டாட்டா என்ன, யார் வேணாலும் எது வேணாலும் எடுத்துன்னு போட்டோன்னு கிளம்பி போயிட்டாராம். அவர் ஒரு காலத்துல அந்த ஊர் ராஜாக்கே கடன் கொடுக்கக்கூடியவராம். அந்த அளவுக்கு பணக்காரர் அந்த நவகோட்டி நாராயணன் அவருக்கு பேர் அப்படின்னு சொல்லுவார் புரந்தரதாசர். அவர் பண்ண மாதிரி அப்படி தானம் பண்ணிட்டு போனோம். அந்த மாதிரி தன்னுடைய உறுதியான நிலையிலிருந்து அண்ணண்ட சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அதாவது ஒரு பக்கம் சாராம இருக்கிறது, தர்மத்துக்கு அந்த தர்மத்தை மனசாட்சி விரோதம் இல்லாத நடத்துறது, அந்த ஒரு தகமைசால் மானத்தோட வாழறது அப்படின்னு சொல்றா இல்லையா. ஒரு பக்கம் சார்ந்து ஓரம் சொல்லாம, அது ஒரு பாட்டு கூட உண்டு, மன்றோரம் சொன்னார் மனையன் ஔவையார் பாட்டுல, வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே சேடன் குடிமுகமே அப்படி சொல்லிட்டு மன்றோரம் சொன்னார் மனை அப்படின்பார். அதாவது ஒருதலை பட்சமா நியாயம் சொன்ன வீட்டுல வேதாளம், அதாவது பூதம் பிசாசு குடியிருக்குமா, அப்புறம் நாகப்பாம்பு குடியிருக்குமா, எருக்கஞ்செடி பூக்குமா, இதெல்லாம் பாதாள மூலின்னு ஒண்ணு படருமா. இதெல்லாம் என்ன அடையாளம்னா இவன் பாப்பி, ஒரு தலைப்பட்சமா நியாயம் வழங்கக்கூடிய, அதெல்லாம் இல்லாத இருக்கணுமா. ஸ்தகமேஷால் மானம் கௌரவமா வரும். மயிர் நீப்பின் வாழா கபரிமானார் நீர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னார் வள்ளுவர். இந்த கவரிமான் வருது, அது உடம்புல இருந்து ஒரு முடி கீழே வந்துட்டோன்னா அப்படியே நொந்து போய் நம்ம உடம்புல இருந்து வருது போயிட்டு நம்ம மானமே போயிட்டேன்னு உசுர விட்டுடுமா. அது போல உயிர் நீப்பர் மானம் வரினும். தன்னுடைய மானத்துக்கு கேடு வந்துட்டோன்னா நல்லவாளா இருக்கிறவாள்லாம், உத்தமர்களா இருக்கக்கூடியவாள்லாம், மகான்களா இருக்கிறவா தன்னுடைய உசிரியை விட்டுருவாளாம். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நமக்கு அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாங்க. இப்படி இது எல்லாத்தையும் எப்படி பார்த்துட்டான்னா தன்னுடைய ஒரு கொடைத்தன்மையையும் பொறுமையையும் ஞானத்தையும் குறைவில்லாத நன்றியையும் மற்றவாளை ஊக்கப்படுத்துறதையும் இவா ஊக்கத்தோட இருக்கிறதையும் தானம் கொடுக்கக்கூடிய நிலையும் தர்மம் பண்றதையும் கொடை வள்ளலாக இருக்கக்கூடிய தன்மையும் எல்லோரையும் பாரபட்சம் இல்லாத ஒரு அன்பை செலுத்தக்கூடிய அதை இதெல்லாம் எப்படி பார்த்துட்டான்னா பெத்த பிள்ளைய எப்படி தவம் செய்து பெற்ற பிள்ளை, தவசிருந்து கிடைச்ச பிள்ளைய எப்படி அந்த பிள்ளைய வளர்ப்பாளோ, கண்ணுங்கருத்தமா வளர்ப்பாளோ, போற்றி வளர்ப்பாளோ, அது மாதிரி இந்த அத்தனை குணங்களையும் வளர்ப்பாளாம். பகவானுக்கு கூட 8 குணங்கள் சொல்றது உண்டு. இங்க எத்தனை குணங்கள் சொல்றா அப்படின்னாக்க ஞானம், பொறுமை, நன்றி, ஊக்கம், தானம், கொடை, அன்பு, 7 சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அன்பு, மானம் அது சொல்லிட்டோமா, தாராமை நிறைய இருக்கு, 8 நிறைய இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இங்கேயும் 8 விதமான குணங்கள் தான் சொல்லியிருக்காரு. இது எப்படியோ ஒரு தவம் செய்து பெற்ற பிள்ளை, ரொம்ப நாள் குழந்தைகள் வாழ்க்கை 10 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா அந்த பிள்ளை எப்படி சீராட்டி பாலூட்டி பாராட்டி அப்படி வளர்ப்பாளோ அது மாதிரி ஒரு தவம் செஞ்சு பெற்ற பிள்ளையை வளர்க்கிற மாதிரி இந்த 8 குணங்களையும் அவள்லாம் வளர்த்துட்டு இருந்தாலாம். அது அவ்வளவு அழகா பாதுகாத்து உலகமே போற்றும் வண்ணமாக அவளுடைய புகழ் பூலோகத்துல மாத்திரம் இல்லாத வானுலகத்திலையும் பரவும் அளவுக்கும் 8 திசைகளிலும் பரவும் அளவுக்கு இவா தன்னுடைய குணங்களாலே சிறந்து விளங்கினார்கள் அப்படின்றத நம்ம இந்த பாடல்ல பார்த்தோம். இதை பதமா பார்க்கும்போது வானமும் திசையும், வான் உலகத்திலும் மற்றும் 8 திசைகளிலும் பொங்கும் புகழையும் எங்கேயும் பறந்து அப்படி புகழ் பொங்கி வழியதான். இப்ப பால் பொங்கறதுனால பால் நல்லா காஞ்சி விடுத்தோன்னா அப்படியே பொங்கி அப்படி வழியுறது இல்லையா வெளியில, அது மாதிரி பொங்கும். அது கூட வேடிக்கை அவர் கவிஞர் சொன்னார்,
அது வந்து பால் காய்ச்சும் போது முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு தான் காய்ச்சுவாளாம். பால்ல தண்ணி கலக்காத பண்ண மாட்டாளாம். அது என்ன ஆகுது, இந்த பால் நல்லா காய்ஞ்ச உடனே தண்ணியெல்லாம் ஆவியா போயிடுது. போன உடனே தண்ணியை காணவேன்னு பால் வந்து நினைக்கிறான். தன்னோட ஒரு நண்பன் வந்து சேர்ந்துட்டானே, அவன் வந்து எங்க போனான் நம்மளை விட்டு தெரியலையேன்னு தேடிட்டு மேல வருதான் பாத்திரத்துக்கு மேல. பாத்திரத்தை விட்டோன்னு உடனே என்ன பண்றான், ஒருவேளை இதுல நெருப்புல வழிக்கு விழுந்துட்டானோ என்னவோ தெரியல. அவனுக்கு என்ன ஆச்சோன்னா அதுவும் எட்டி பார்த்து, இது இப்படி தண்ணி வந்து இந்த நெருப்புலதான் விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணிட்டு தானும் பொங்கி இதுல வழியறதுன்னு ஒரு ஒரு இது சொல்லுவாள்ல. அது ஒரு வழியறதுக்காக போகிறது. அப்போ வந்து ஆமா. திருப்பியும் அப்ப ஜலத்தால நம்ம அதை கண்ணி வந்து போட்டாங்க. சமைக்கணும். அது ம், கீழே ம், இதுவாகாம இருக்கிறச்சு. ஸோ ம், ஜலத்தோட திருப்பி ம், ம், சேர்ந்துட்டோமே அப்படின்னு அது சந்தோஷப்பட்டு ம். கீழே குறைஞ்சு விடுறதாம். ஆமா. அந்த என்ன ரொம்ப அழகான கற்பனை இல்ல? இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம டெய்லி நம்ம வீட்டுல நடக்கிறது. நீதி பால் காய்ச்சறது, சதகத்துல. பால் பொங்கறது. ஆமா. சாதாரண பொங்க விட மாட்டா. பாலை வந்து சாதாரண பொங்கி வழியும்படியா பண்ண மாட்டா. ம். பட் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அது ஒரே ஒரு நாளைக்கு பொங்கல். மாத்திரம் பால் பொங்க வைப்பா. என்னைக்கு? பொங்கல் அன்னைக்கு. அது நம்ம கூட கேட்போம். எல்லாத்தையும் என்ன கேட்போம், பால் பொங்கித்தா அப்படின்னு கேட்போம்ல. அதெல்லாம் அந்த காலம், ரொம்ப வருஷம் முன்னாடி. இப்பெல்லாம் அதெல்லாம் யாரும் கேட்கறது இல்ல. இல்ல, அந்த காலத்துல கேட்பா, என்ன இன்னைக்கு பால் பொங்கித்தா அப்படின்னா இன்னைக்கு சுபிக்ஷம் ஆரம்பம். இல்ல, பால் அன்னைக்கு பொங்கினா சுபிக்ஷம். அதுவும் அந்த காலத்துல வெளியில வச்சுட்டு பெரிய பொங்கல் பானையில பொங்கல் பண்ணி இந்த பால்லயே வேக வச்சு, அதுதான் அக்காறு அடிசல்னு பேரு. அந்த அடிசலை உண்ண வச்சுன்னு கூட ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம். அடிசல் ஊட்டி இல்ல, வருவிருந்து எதிர்கொண்டு ஏற்று நயனுரை வழங்கும் ஓசை, அருகு இருந்து அடிசல் ஊட்டி முகமன் நன்கரையும் ஓசை. அந்த அரிசிங்கிறது என்னன்னா பாலிலேயே பொங்க வச்சு பண்ண அந்த பால் அன்னம். வெல்லம் எல்லாம் போட்டு அதுக்கு வாசனை இதெல்லாம் போட்டு குங்குமப்பூ ஏலக்காய் இதெல்லாம் போட்டு முந்திரி பருப்புலாம் மேல போட்டு அப்படி பண்ணக்கூடிய அந்த பொங்கல், அது அடிசில் அப்படின்னு சொல்லி அடிசில் ஊட்டி அப்படின்னு. இங்க வந்து 8 திசைகளும் பொங்கும் புகழையும் பறந்து விளங்கக்கூடிய புகழும் வானம் பேணும் ஞானம், வீட்டு உலகை விரும்புகின்ற மெய் உணர்வு. அதாவது இப்படி எடுத்துக்கலாம். ஒண்ணு, வானுலகத்தில் இருக்கிற தேவர்களை எல்லாம் போற்றி புகழ்ந்து தொழுதார்கள். இல்ல, அந்த வானுலகத்தை நாமும் போய் சேரணுன்றதுக்காக நல்ல குணங்கள் உடையவர்களாக இருந்தார்கள். அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொறையும்னா பொறை உடைமை அப்படின்னு, பொறை உடைமை அப்படின்னு பொறுமைன்னு அர்த்தம். அதுக்கு பொறைன்னா பொறுமை. இது அப்படிதான். ஏன்னா அந்த காலத்துல எழுதின இந்த உரைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, இப்படி இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு எளிமையான முறையில இருக்காது. கொஞ்சம் ஒரு கரெக்டோட தான் இருக்கும். அதனாலே ரொம்ப பேர் இதெல்லாம் சாய்ஸ்ல விட்டுருவான். அது இல்லாத பொறையும்னா பொறுமை உடைமையும், குன்றா நன்றி, குறையாத நன்றி, என்னென்னைக்கு நன்றியோட இருக்குது. நன்றியில கொஞ்சம் கூட அவ கொடுத்தாலும் நன்றி, அவ கொடுக்கலனாலும் அவள் நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார், கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், கொடுத்தாதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்வார்கள். அது மாதிரி நன்றியும் ஊக்கப்பாடும். ஊக்கப்பாடுன்னு உற்சாகப்படுத்துறது, அவளை உத்வேகப்படுத்துறது. வெரி குட் அப்படின்னு சவால், வெரி அப்படிதான் அப்படின்னு ஒரு இந்த இதெல்லாம் வரும்போது பார்க்கலாம். நம்ம இந்த ரேக்லா ரேஸ் அது மாதிரிலாம் மாட்டு வண்டி ரேஸ் எல்லாம் விடுவா பொங்கல் சமயத்துல. அப்ப இந்த கூடிய நிக்கிற ஜனங்கள்லாம் இவாளுக்கு பிடிச்சவாளோட வண்டி ஓட்டின்னு போறானே அதை வந்து முந்தி வரணுன்றதுக்காக ஊக்கப்படுத்துவா, உற்சாகப்படுத்துவா அவளை. விலை இன்னும் வேகமா, அப்படிதான் இப்படி போ அப்படி போன இவங்க இருந்து ஓட்டுற மாதிரி தான் சொல்லுவான். பேக் சீட் டிரைவிங் மாதிரி இங்க சைட்ல சீட்ல உட்காந்துட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் வந்து அது ஊக்கப்பாடும் தானமும் கொடையும், அன்பும் வரிசையும். தானம், ஈகை, அன்பு, தகுதி, இது எல்லாத்தையும் தகைசால் நண்பும் மானமும். ரொம்ப நட்பு, நண்புன்னா நட்பு, ரொம்ப பெருமை மிக்க நட்பு, மானம், இவைகளெல்லாம் தவம் செய்து இந்த மகவு போல், தவம் கடந்து பெற்ற ஒரு பிள்ளை எப்படி வளர்ப்பாலோ அது போல வளர்க்க வல்லார், வளர்ப்பதிலே வல்லவர்கள் இவர்கள். இப்படி இந்த குணங்களை எல்லாம் இவ்வளவு அருமையாக வளர்த்தார்கள். இது ஒருத்தர் மாத்திரம் இல்ல, அங்க இருந்தவோ அத்தனை பேரும் இப்படிதான் இருந்தார். அது அந்த நாட்டினுடைய பெருமையும் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுடைய தகமையையும் இதுல வந்து இந்த பாடல்ல ரொம்ப அழகா தெரியுது. எப்படியும் மன்னன் எப்படி மக்கள் அப்படின்னு சொல்றாலும் இல்லையோ, இப்ப இந்த மக்கள் இருக்கிற வழியை பார்த்த வழியா மன்னன் எந்த வழியில இருந்திருப்பான்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு விடுது இல்லையா? சோ இப்பேற்பட்ட இந்த ஒரு அழகான இந்த மதுரையும் படி அதனுடைய சீரும் சிறப்பு அப்படி வரிசையா பார்த்து மன்னன் இருக்கும். அடுத்த பாடல வர அடுத்த செஷன்ல பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம வணிகர் வீதியை பத்தி பார்க்க போறோம் அடுத்ததாக. அது எப்படி வணிகர் வீதி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அது பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஷாப்பிங் சென்டர் மால்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும்.
ஏதோ சூப்பர் மார்க்கெட்டுங்கிறானே சார், இந்த தவிர மிச்சம் எல்லாம் இருக்குமா நம்ம அங்க போய் தேடினா. நம்ம ஒரு தடவை தேடுவோம், அந்த ஆள் ஒருத்தர் வந்து தேடுவான், அப்புறம் வந்து ஒரு சூப்பர்வைசர் ஒரு தடவை தேடுவான். சார் நேத்தி தான் சார் காலியாச்சு, ஒன்னே ஒண்ணு உள்ள வச்சிருந்தா நேத்தி தான் காலியாச்சுமா. அது மாதிரிலாம் சொல்ல மாட்டான். நம்ம பார்க்க போறோம் அது மேல இருக்கிற அடுத்த 4-5 பாடல்கள்ல அந்த ஊர்ல வணிக ரீதி எப்படி இருந்ததுன்றதை பார்க்க போறோம். அது வரைக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர். ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.